சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. கரூர் சம்பவத்தை குறித்து அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்திக்கும் விஜய். புதிய மாற்றம், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது குறிப்பாக 27ஆம் தேதி, போன மாதம் 27ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா கரூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அதாவது நடிகர் மற்றும் பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலின் காரணமாக மற்றும் போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாதன் காரணமாக 41 பேர் உயிர் சேதம் ஏற்பட்டது. இது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக டிவிகே மேலே தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா போதிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், கூடுதல் போலீஸை நிறுத்தியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் கொடுத்தது பெரிய இடமா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தப்பு யார் மேலே அப்படின்ற மாதிரி சூழ்நிலை திரும்பி இருக்குன்னா டிவிகே மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டிவிக்கோடைய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்ம குஷி ஆனந்த் அவர்களையும் மற்றும் பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்களையும் பார்த்தீங்கன்னா கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா தனிப்படை அமைத்து பார்த்தீங்கன்னா அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீயாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த வேலையை. ஆனால் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்முடைய அமித்ஷா அவர்களையும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிவிகேவுடைய பாச்சா பலிக்காது. எதனால் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆட்சியில் இருக்குது நம்முடைய திமுக தான். அதனால் பார்த்தீங்கன்னா மத்தியத்தில் சென்று அமித்ஷா அவர்களையும் உதவி கேட்க உள்ளதாக ஒரு தகவல் நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும். ஆனால் தனிப்படை அமைக்கப்பட்டு குஷி ஆனந்த் அவர்களையும் நிர்மல்குமார் அவர்களையும் பார்த்தீங்கன்னா போலீஸார் தடவி கொண்டு வருகிறார்கள். இது எந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு பின்னணிவு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் 41 பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழப்புக்கு டிவிக்கே தான் மொத்தமாக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல. ஏன்னா போலீஸு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்பே சொல்கிறாங்க. 500 பேர் ஏங்க கூடுதலாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்தும் அரசியல்வாதிகளுடைய கருத்துமாக இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிபிஐசி மூலயமாக பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அப்போது ஒரு 1/2 ஹவரில் நம்ம செந்தில் பாலாஜி வராங்க அந்த கரூருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வராரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ்லாம் பார்த்தீங்கன்னா வராங்க, ஒருவராக வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதே 66 பேர் கள்ளச்சாராயம் குடித்து பார்த்தீங்கன்னா இறந்து போனாங்க. அப்போ யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களும் எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நிலை தான் நம்முடைய விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நிலைமை தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அமித்ஷா அவர்களை சந்தித்தால் விஜய் அவர்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி மக்களை, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.